குழந்தைகளே, நான் நேற்று சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படின்னா நிறைய தம்ஸ் அப் வந்திருக்கு எனக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு கதை சொல்ல ஆவலாக இருக்கேன். கேட்டு மகிழுங்க. ஈசாப் ஸ்டோரிஸு நம்பர் 2. இன்றைக்கி கதை என்ன தெரியுமா? ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு கோழி வளர்த்துட்டு இருந்தான். அந்த கோழி அன்றைக்கி ஒரு முட்டை போட்டுது. அந்த முட்டையை பார்த்தோன்னே எனக்கு அதிசயமாக போயிடுது. என்னன்னா அது ஒரு தங்க முட்டை. அது ஒரு அதிசயமான கோழி. தினம் ஒரு தங்க முட்டை போடும். அதனால் அவன் 10 நாள் தினம் முட்டையை எடுத்து விற்றுண்டு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சு, அவனுக்கு தினம் ஒரு முட்டை எடுத்தால் நமக்கு கொஞ்சம் தான் பணம் கிடைக்கிறது. அதனால் இந்த கோழியை நம்ம அறுத்துட்டு இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்துட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழியை அறுத்து அது உள்ளே பார்த்தா அந்த கோழி உள்ள ஒரு முட்டை கூட இல்லை. ஆஹா, பார்த்தியா நம்ம பேராசைப்பட்டோம் பார்த்தியா? அதனால் அந்த முட்டையெல்லாம் எடுத்து தினம் ஒரு முட்டை எடுத்துருந்தா கூட நமக்கு நல்லா பணம் வந்திருக்கும். நம்ம பேராசைப்பட்டோம், பொறுமையை இழந்தோம், அதனால் நமக்கு கஷ்டமாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுண்டே இருந்தானாம். இதனால் நமக்கு என்ன நீதி தெரிகிறது? பேராசை பெருநஷ்டம், பொறுமை எல்லாவற்றுக்கும் பயனளிக்கும். நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு வழக்கம் போல் தம்ஸ் அப் போடுங்க. தேங்க்யூ. கீதா முரளி, பாய்.